அண்ணன் திருமாவளவனுக்கு உண்மையாலேயே திராவிட கட்சிகள், உண்மையாலேயே திமுக, திராவிடர்களின் அடிவருடி, திகாவின் அடிவருடி உண்மையாகவே சமூக நீதியை பேசுறாங்க அப்படின்னா அவங்க கட்சியில இந்நேரம் ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவி எங்க அண்ணன் திருமாவளவன். அவர் என்ன துணை முதல்வராக இருக்கணுமே, அவங்க கட்சியில இருக்க ஒரு ஆளை சபாநாயகராக்கலாமே, ஏன் செய்யல? ஏன் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல? ஏன் அதிகார பங்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்கல? அப்ப நீங்க இன்னும் அவங்களை எப்படி பாக்குறீங்க? நான் சொல்ல விரும்பல. ஐயா சொல்லுங்க, எப்படி பாக்குறாங்க? ஐயா துரைமுருகன் என்ன சொல்றாரு, கூப்பிட்டு பெரியவா கூப்பிட்டாரு, கூப்பிட்டு வா உன் பேர் என்ன? துரைமுருகன் சொன்னேன். என்ன ஜாதி? நான் எங்க ஜாதி சொன்னேன். நீனும் பறைய மாதிரிதான் அப்படின்னு சொன்னாரு. பெரியாருங்கிற ஈவேரா அவருக்கு பொழப்பே பாக்குறவங்க எல்லாம் உன் ஜாதி என்ன, உன் பேர் என்ன, உன் ஜாதி என்ன, ஒரு டைரி வச்சுக்கு வரான், எடுத்து குறிச்சுக்கு வரான். இதை சொல்றாங்களா இல்லையா? இன்றைக்கு பெரிய பெரிய தலைமைகள் இதை வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசுறாங்களா இல்லையா? என் ஜாதியை கேட்டாருன்னு இவர் சொல்றாரு, துரைமுருகன் சொல்றாரு, இன்னொரு அம்மா சொல்றாங்க, இன்னொருத்தவங்க சொல்றாங்க. நான் சொல்லலைங்க, நான் சொன்னாலும் கோச்சுக்கிறீங்க. இவங்க எல்லாம் சொல்றாங்களா? பதில் சொல்லுங்க, அவங்களுக்கு பதில் சொல்லுங்க, துரைமுருகனுக்கு பதில் சொல்லுங்க. ஐயா வந்து சும்மா வளர்றாரு, தூக்கம்ல 2 நாளா அவருக்கு பித்துக்குழி ஆயிட்டாரு, வளர்றாருன்னு சொல்லுங்க, பைத்தியம் ஆயிட்டாரு, வளர்றாருன்னு சொல்லுங்க. ஏன் ஜாதியை எடுத்து குறிச்சு வச்சுக்கணும்? ஜாதியை அழிக்கிறதுக்கா? ரப்பர் வச்சு அழிஞ்சிருமா? இல்லை, அந்த சமூகத்தை எதுக்கு குறித்து வச்சுக்கிறோன்னா அவங்களால நம்ம மேலே கொண்டுட்டு வரணும் மறக்காம அப்படின்றது குறித்து வச்சுக்கலாம்ல. மறக்காம கொண்டு வரதுக்கு இங்கே என்ன 4850 சமூகமா இருக்கு? எத்தனை சமூகம் இருக்கு மிஞ்சி போனா? 2 தடவை